வணக்கம். ஜெயிக்கிற பக்கத்தில் போவதில் இல்லடா வெற்றி. தான் நிக்கக்கூடிய பக்கத்தை ஜெயிக்க வைப்பது தான்டா வெற்றி. அப்படின்னு நிறைய மேடையில சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மேலும் எளிதானதை செய்யாதே, சரியானதை செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நீங்க வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா? மற்றும் தேசிய கட்சிகளுக்கு வந்து பெரிய ரிப்போர்ட் போயிருக்குது. என்னன்னா, உளவுத்துறையில இருந்து நிறைய பெரிய ரிப்போர்ட் போயிருக்குது. இந்த சீமான் அவர்கள் சமீபத்துல நடத்துனாங்களே மாநாடு, இந்த மாநாட்டின் தாக்கம் வந்து அங்க பெரிதாட்டு எதிரொலிச்சிருக்குது. அதாவது நீங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல மத்த வேலைகளை எல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியை எப்படி அடக்குவது, ஒடுக்குவது அதுல வந்து கவனத்தை செலுத்துங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல பெரும் கேள்விக்குறியாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் போயிருக்குது. அதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் நடத்திய அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அந்த மாநாடு தான். அங்க வந்து இந்த காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு 3 காரணத்தை வந்து அவங்க முக்கியமா கொடுத்திருக்கிறாங்க. என்ன 3 காரணம் அப்படின்னா, அதாவது மாநாடு ஒரு அரசியல் தேர்தல் காலங்கள்ல வந்து எல்லா கட்சியும் மாநாடு நடத்துவாங்க, கூட்டம் சேரும், பேசுவாங்க, போவாங்க, கலைவாங்க, அது வந்து வேற கதை. ஆனா இங்க வந்து 3 விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு பயமாவே பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு பீதியை தான் கிளப்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 3 விஷயம் என்னன்னா, அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சீமான் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5 6 மணி வரைக்கும் ஒரு 5000 இருந்து 10,000 பேர் தான் வந்திருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேல நாற்காலி போட்டிருக்கிறாங்க. ஆனா 5000 இருந்து 10,000 பேர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க அந்த மாநாடுல. அதற்கு பிறகு சீமான் அண்ணன் வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 4 லட்சம் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் சீமான் அண்ணன் பேச தொடங்கினது பிறகு 5 லட்சத்துக்கு மேல கூடி இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் பேசி முடிந்து அவர் வீட்டுக்கு போற சமயத்துல 7 லட்சத்துக்கும் மேல அங்க வந்து அந்த மாநாட்டுல வந்து கூடி இருக்கிறாங்க. இது மூணாவது ரிப்போர்ட். சரியா? 2வது ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அத்தனை லட்சம் பேரை எப்படி திரட்ட முடிஞ்சது இவரால, சீமான் அவரால ₹1 காசு கூட கொடுக்காம அத்தனை லட்சம் பேரை எப்படி திரட்ட முடிஞ்சது, இது எப்படி சாத்தியமானது? அதாவது எல்லாரும் நினைச்சுப்பாங்க மத்த கட்சியாரங்க, சீமான் போடுறான், மாநாடு போடுறான், இவன் சொல்லுவான், எவன் போவான் அங்க காசு கொடுக்காம, சோற கொடுக்காம, எதுவும் ஒண்ணுமே கொடுக்காம எவன் போய் அங்க நிப்பான்? ஒரு 50,000 பேர் கூடி போனா ஒரு 1,00,000 பேர் சேருவான். இவங்க 2 லட்சம் நாற்காலி போட்டு இவனுங்க வந்து மூக்க அறுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அசால்ட்டா இருந்தாங்க. ஆனா 7 லட்சம் வரைக்கும் இப்போ ரிப்போர்ட் 7 லட்சம் பேர் கடைசியாட்டு சீமான் அண்ணன் வந்து அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது 7 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருக்கிறதாட்டு இப்போ ரிப்போர்ட். அப்ப எப்படி இவரால கூட்டம் முடிஞ்சது, எப்படி இத்தனை லட்சம் பேரை கூட்டம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பயம். 2வது ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் என்னன்னா, இதுதான் பெரிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு விஷயமாட்டு அவங்க பாக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்திருக்காங்க இல்லையா? இந்த 7 லட்சம் பேருமே ஒருத்தர் கூட போதையில இல்லைங்க. ஒருத்தர் கூட போதையில இல்ல. ஒருத்தர் வாயில ஒரு சிகரெட் பீடி இல்ல. இதுதான் இங்க வந்து அவங்கள வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. எப்படி இது சாத்தியம்? இது உண்மைதானா? இல்ல கனவா? இல்ல ஏஐல எதுவும் கிரியேட் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து தூக்கி வாரி போட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் கூட 7 லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட, எத்தனை டிரைவர் அங்க வந்திருப்பாங்க? ஒரு டிரைவர் கூட ஒரு குடிப்பழக்கம், போதை, சிகரெட், பீடி யார் வாயிலையாவது நீங்க பார்த்திருப்பீங்களா? நம்மளும் காணொளி போட்டிருக்கிறோம், எடுத்து போட்டிருந்தோம். அத்தனை கூட்டத்துல யார் வாயிலாவது ஒரு பீடி சிகரெட்டு, போதையில யாராவது பாத்தீங்களா? அப்போ இப்படி ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை எப்படி சீமான் அவர்களால சாத்தியப்படுத்தப்பட்டது? அப்படிதான் இப்போ வந்து பெரிய கேள்வியாட்டு அங்க வந்து எழுந்து நிற்குது திராவிட கட்சிகளுக்கு. திமுக கும்பல்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்றது? நம்ம வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இவ்வளவு நாள் நம்ம கட்சியை வளர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே கட்டமண்ணா போயிருமோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்கதாட்டி இப்போ உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. அதனால வந்து சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை 2026 தேர்தலில் எப்படி ஒடுக்குவது அப்படிங்கிறத வந்து நீங்க முதல் திட்டமாட்டு தீட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஐடி விங்கு, திமுக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிகள் உளவுத்துறைகள் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்புறம் வந்து நம்ம முதல்ல அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறதுலடா வெற்றி,
தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறது தான் வெற்றின்னு சொன்னார்களே, அதற்கு அர்த்தத்தை நான் சொல்ற மாதிரி. அதாவது சீமான் அவர்களுடைய பேச்சு, பேட்டிகள், மேடை பேச்சுகள், நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் எங்க நடந்தாலுமே புறக்கணித்து போகக்கூடிய இந்த ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மாநாடு பிப்ரவரி 21 நடந்த மாநாடை வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வடக்க மிகப்பெரிய வடநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனமான ஊடகமான ANI நிறுவனம் வந்து அந்த ஊடக நிறுவனம் வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரோன் காட்சிகள் எல்லாமே அவங்க தான் எடுத்து கொடுத்ததாட்டு சாட்டை துரைமுருகன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே புதிய தலைமுறை, பாலிமர் செய்தி, News18, News7 தமிழ், தமிழ் 24 இந்த சேனல்கள் எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சீமான் கட்சியை பத்தி, நாம் தமிழர் கட்சியை பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தினத்தந்தி பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் வேட்பாளராக போட்டி போடுகிறார் அப்படின்னு வந்து செய்தியை போட்டிருக்கிறாங்க தினத்தந்தியில முதல் பக்கத்துல. அப்போ யூடியூப் ஊடகங்கள், இந்த யூடியூப்ல இருக்க ஊடகங்கள் வந்து சீமானுக்கு எதிராட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களும் வந்து இப்ப சீமானை ஆதரிச்சு பேசக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பா மாரிதாஸ் அவர்கள், மதன் கௌரி, கேப்ரியல் தேவதாஸ், ஏற்கனவே அவர் நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் இருந்தாலும் அவர் வந்து விமர்சனமும் வைப்பார் நாம் தமிழர் கட்சி மீது. இப்போ வந்து அவர் வந்து ஆதரவாட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி ஐயா வந்து அவர் எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுவார், சீமான் அண்ணனுக்கு ஆதரவா தான் பேசுவாரு. குறிப்பா சொல்ல போனா மதன் கௌரி, மாரிதாஸ் இவர்கள் போன்றவர்கள் இந்த மாதிரி நிறைய யூடியூப் ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்குது. இப்போ புரியுதா? அண்ணன் சீமான் அவர்களோட சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதா? தான் நிக்கிற பக்கத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறார். இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை தாண்டி தான் மற்ற கட்சிகள் இப்போ வந்து டாப்ல நிக்குது. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் வந்து பல மடங்கு உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் ஊடகத்துல யூடியூப் சேனல்ல வந்து ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வந்து குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து முன்னாடி இருந்து 17% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாநாடுக்கு பிறகு 20% அந்த வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்தி இருக்கிறார். இது வந்து குறைஞ்சபட்சம் 20%, இன்னும் அதிகமாக மாறலாம். இன்னும் வரக்கூடிய அந்த பிரச்சாரங்களை பொறுத்து, நடக்கக்கூடிய காலகட்டங்களை பொறுத்து இன்னும் அதிகமாக மாறலாம். மேலும் முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில லீடராக சீமான் அவர்கள் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போவார் அப்படின்னு அவர் வந்து 100% அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து கரெக்டாக கணிச்சு இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா கணிச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள் ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் தான். அவர் சொன்னது வந்து இதுவரைக்கும் எந்த இடத்துலயுமே மாறல, கரெக்டா போயிட்டு தான் இருக்குது. அப்போ சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி 20% மேல வாக்குகளை பெற்றுனா, சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள போனார் அப்படின்னா, திராவிட கட்சிகள் தலையில துண்டை போட்டுக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவங்க ஊருக்கு திரும்பிட வேண்டிதான். இதுதான் நடக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பட்சத்தில் வேற மாதிரி ஆயிப்போம். தமிழ்நாடே வேற மாதிரி மாறிடும். அரசியல் அப்படி தலைகளாக புரட்டி போடப்படும். தமிழ்நாடு அரசியல் வந்து புரட்டி போடப்படும். 2026 வந்து அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி வந்து போயிட்டு இருக்குது. பார்ப்போம் மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த நாம் தமிழர் கட்சி அந்த மாநாடுன்னு தாக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அதற்கு பிறகு ஐயா நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நான் கட்சியை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அம்மா சசிகலா அம்மா வந்து நேத்து என்னமோ கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கட்சியில வந்து 2000 பேர் கூட வரல. அதுலயும் அம்மா பேசிட்டு இருக்கும் போதே பாதி பேர் எஞ்சி போயிட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாநாடு போட்டு மொத்த பேர் கதையும் சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதுதான் உண்மை. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வரக்கூடிய பிரச்சாரங்கள் நடக்கும் போது இன்னும் நிறைய செய்திகள் வரும் இல்லையா, அதை வச்சு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.